السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவனுக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் தஆலாவுடைய மாபெரும் கிருபை, அல்லாஹ் நம்மீது செய்த பேருபகாரம், 4 நோன்புகளை நிறைவு செய்துவிட்டு 5வது நோன்புக்கு தயாரான நிலையிலே அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நமது நோன்பையும் தராவி தொழுகையும் பரிபூர்ணமாக கபூல் செய்வாராக. மீதம் இருக்கிற நோன்புகளை முறையாக நோற்று அல்லாஹ்வுக்கு பிடித்தமான முறையிலே இபாதத்து செய்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நசீபாக்கி தருவாராக. அருமையான முஃமின்களே, இன்று ஓதி முடிக்கப்பட்ட ஒரு சூறாவுடைய பெயர் என்னவென்று சொன்னால் சூரத்துல் மாஇதா என்ற ஒரு சூறா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கிற சமயத்தில் இது இறங்கியதினால் இந்த சூறாவுக்கு மதனி சூறா என்று சொல்லப்படும். ஏறத்தாழ 120 ஆயத்துகளை கொண்டது இந்த சூறா. இந்த சூறாவில் அல் மாஇதா என்று ஏன் பெயர் வந்தது என்று சொன்னால், இந்த சூறாவில் மாஇதா என்பதனுடைய அர்த்தம் 112வது ஆயத்தில் அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மக்களுக்கு வானத்திலிருந்து ஒரு உணவு தட்டை இறக்கினார். அந்த உணவு தட்டு நடந்த நிகழ்வை மையமாக கொண்டு இதற்கு மாஹிதா என்று பெயர் வந்திருக்கிறது. மாஹிதா என்று சொன்னால் உணவு தட்டு என்று ஒரு பொருள் இருக்கிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மக்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்டாங்க, ஈசா நபியே, நீங்க உங்க இறைவனை பற்றி சொல்றீங்கல்ல, உண்மையிலே உங்கள் இறைவன் உண்மையானவராக இருந்தால் இதற்கான ஹவாரியூன யா ஈஸா இப்னு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன் ஈசா அவர்களே, ஹல் யஸ்ததீஉ ரப்புக, உங்களுடைய இறைவனுக்கு சக்தி இருக்கிறதா? உங்களுடைய ரப்புக்கு முடியுமா? ஐயன்சில ஐயுனசில அலைனா மாஹிதத்தம் மினஸ் ஸமா, வானத்திலிருந்து ஒரு உணவு தட்டை இறக்கி வைக்க உங்களுடைய இறைவனுக்கு முடியுமா என்று ஈசா நபிக்கு அந்த ஹவாரியின் என்று சொல்லக்கூடிய மக்கள் கேட்டார். அதுக்கு அல்லாஹ் தஆலா சொன்னார், என்னுடைய ரப்புனால முடியும், அல்லாஹ்வால முடியாத ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். சொல்லிட்டு அல்லாஹ்வையும் துஆ கேட்டாங்க, யா அல்லாஹ், இந்த மக்கள் இப்படி கேட்கிறாங்க, எனவே நீ வானத்திலிருந்து ஒரு உணவு தட்டை இறக்கித்தா அப்படின்னு சொல்லி துஆ கேட்ட உடனே அல்லாஹ் சொன்னா, ஈசா நபியே, நீங்க கேட்கிற மாதிரி நான் வானத்திலிருந்து உணவு தட்டை இறக்கி தருவேன். அந்த தட்டு அதுல உணவு இருக்கும். அந்த உணவை அந்த மக்கள் சாப்பிடணும். சாப்பிட்டு அன்னன்னைக்கு இறங்குறத அன்னன்னைக்கு சாப்பிட்டு முடிச்சிடணும். சேர்த்து வைக்க கூடாது. அப்படி சேர்த்து வச்சீங்கன்னு சொன்னா ஏவேள நம்பிக்கை இல்லாம நாளைக்கு கிடைக்குமா அல்லாஹ் தருவானா அப்படின்ற அந்த நம்பிக்கை இல்லாம சேர்த்து வச்சாங்க அப்படின்னா என்னுடைய கோபத்துக்கு அவங்க ஆளாயிருவாங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய உத்தரவு. இந்த கண்டிஷனை போட்டுதான் அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த வானத்துல இருந்து உணவு தட்டை இறக்குறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் இது வந்து ஒரு அருட்கொடையாக கொடுத்தான். ஏன்னா எந்த ஒரு சமையலும் செய்யாம எந்த ஒரு ஏற்பாடு பண்ணாம வானத்திலிருந்து ஃப்ரெஷ்ஷா உணவு வரும், அதை அப்படியே சாப்பிடணும். சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் அதே மாதிரி உணவு வரும், அப்படியே சாப்பிடணும். இது அல்லாஹ் அவங்களுக்கு வழங்கிய மிக அற்புதமான ஒரு அருட்கொடை என்று இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்கிறார். மறுமை நாள்ல அல்லாஹ் தஆலா சில பேருக்கு கடுமையான தண்டனை தருவான். அதுல யாருன்னு சொன்னா, இந்த மாஹிதா என்று சொல்லக்கூடிய உணவு தட்டை பெற்று அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்காம அதை சேர்த்து வச்சு அல்லாஹ்வுடைய அந்த சக்தியை அவங்க சாதாரணமா நினைச்சாங்கல்ல, அவங்களுக்கு நாளை மறுமை நாளில் மிகப்பெரிய தண்டனை உண்டு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். பொதுவாகவே அல்லாஹ் நமக்கு ஒரு அருட்கொடையை தந்தான்னு சொன்னா, ஒரு நிஅமத்தை அல்லாஹ் தந்தான்னு சொன்னா அந்த நிஅமத்துக்கு நன்றி செலுத்தணும். அந்த நிஅமத்தை பெற்றுக்கொண்டு அதை நாம் பயன்படுத்த வேண்டுமே தவிர, அல்லாஹ் தந்த நிஅமத்துக்கு நம்ம எண்ணி எண்ணி அதற்கு நன்றி செலுத்த வேண்டுமே தவிர நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி மறந்தவர்களாக ஆகிடக்கூடாது. இன்னைக்கு நமக்கு அல்லாஹ் நிறைய நிஅமத்தை தந்துட்டு இருக்கிறான், ஆனா நம்மளை எத்தனையோ பேர் நன்றி செலுத்தாதவர்களாக இருக்கிறோம். எனவேதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், என்னுடைய அடியார்களில் குறைவானவர்களே நன்றி உள்ளவர்களாக இருக்கிறார், அதிகமான பேர் நன்றி இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் என்றும் அல்லாஹ் வேற ஒரு ஆயத்தில் சொல்லுவான். இப்ப மறுமை நாளில் கடுமையான வேதனைக்குள்ளானவர் யார் என்று சொன்னால் முனாஃபிக் என்று சொல்லக்கூடிய நயவஞ்சகர். இந்த மறுமை நாளில் கடுமையான வேதனைக்குள்ளாக்கப்படுவாங்க.
இரண்டாவது மாஹிதா தட்டு இறக்க பெற்ற பின் அல்லாஹ்வுடைய அந்த சக்தியையும் அல்லாஹ்வையும் மறுத்தவர்கள் இருக்கிறார்களே இவர்கள். மூன்றாவது ஃபிரௌனுடைய குடும்பத்தார். இந்த 3 பேருக்கு நாளை மறுமை நாளில் கடுமையான தண்டனை உண்டு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஈசா நபி அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒருமுறை பனி இஸ்ரவேலிடத்தில் அல்லாஹ் அந்த உணவு தட்டை, அதாவது அல்லாஹ் பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ண உடனே அல்லாஹ் தஆலா 30 நாட்கள் நோன்பு வைக்கணும்னு சொன்னான். அப்படி நோன்பு வச்சு அந்த நோன்புடைய கபூலியத்துக்காக அல்லாஹ் தந்த ஒரு நெருப்பதி தான் இந்த மாஹிதா என்று சொல்லக்கூடிய உணவு தட்டு. இது வானத்திலிருந்து வரக்கூடிய ஒரு தட்டு. அந்த உணவு தட்டுல என்ன இருக்குன்னு சொன்னா 7 ரொட்டி இருக்குமா, 7 மீன் இருக்குமா. அது ஃப்ரெஷ்ஷா அப்படியே முதலாவது மனிதனுக்கு எப்படி அல்லாஹ் தர்றானோ அதே மாதிரி அது கடைசி எத்தனை பேர் இருக்கிறாங்க அத்தனை பேருக்கு ஒரே மாதிரி அந்த தட்டு இருக்கும். நம்மளோட சாப்பாடு பரிமாறப்ப முன்ன பின்ன இருக்கும்ல, அப்படியெல்லாம் இருக்காது. ஃபர்ஸ்ட் மனிதனுக்கு எப்படி பெற்றார்களோ அதே மாதிரி கடைசி மனிதர் வரைக்கும் அந்த தட்டுல உணவும் அந்த ரொட்டி துண்டும் இருந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. ஆனா இப்படி ஒரு அருட்கொடையை பெற்ற அந்த பனி இஸ்ரவேலர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அந்த நாளை ஒரு பண்டிகை நாள் மாதிரி கொண்டாடணும். ஏன்னா அல்லாஹ்வுடைய நிஅமத் இறங்கின அந்த நாளை ஒரு பண்டிகை, ஒரு பெருநாள் மாதிரி கொண்டாடணும். ஆனா அவங்க அதை வாங்கி சாப்பிட்டு சேர்த்து வைக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா நாளைக்கு கிடைக்காது, நாளைக்கு வராம போச்சுன்னா என்ன செய்ய அப்படின்னு அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு மாற்றமாக சேர்த்து வைக்க கூடாது என்பது அல்லாஹ்வுடைய கண்டிஷன். இவன் என்ன செஞ்சா சேர்த்து வைக்க ஆரம்பிச்சான். அதனால அல்லாஹ்வுடைய தண்டனைக்கும் சாபத்துக்கும் உண்டானான் என்பதாக இந்த சூரா மாஹிதாவுல அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லி தருகிறான். ஆக அல்லாஹ் ஒரு நிஅமத்தை தந்திருக்கிறான். அந்த நிஅமத்தை எப்படி பயன்படுத்தணும் நமக்கு சொல்லி இருக்கிறான். அப்படித்தான் அந்த நிஅமத்தை பயன்படுத்தும். அதுக்கு மாற்றமாக அல்லாஹ் மேல நம்பிக்கை இல்லாம அல்லாஹ் சொன்ன அந்த உறுதிமொழிக்கு மாற்றம் செய்கிற போது பனி இஸ்ரவேலர்களுக்கு எப்படி தண்டனைக்குள்ளானார்களோ அது போன்று ஆக்கப்படுவீர்கள் என்பதையும் அல்லாஹ் இந்த சூறாவின் மூலமாக நமக்கு சொல்லி தருகிறான். இந்த சூறாவில் அல்லாஹ் தஆலா நிறைய செய்திகளை பற்றி பேசுகிறான். அதுல முக்கியமானது என்னன்னு சொன்னா, உணவு பொருள்களில் எதையெல்லாம் சாப்பிடக்கூடாது. கால்நடைகள் இருக்கிற ஆடு மாடு ஒட்டகம், இந்த ஆடு மாடு ஒட்டகம் இந்த கால்நடைகள்ல எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி ஒழு செய்யக்கூடிய முறை பற்றி அல்லாஹ் இந்த சூறாவில் தான் சொல்றான். தயப்பத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். பெருந்தொடக்கு குளிப்பு கடமையானவங்க எப்படி குளிக்கணுன்றதை பற்றி அல்லாஹ் சொல்றான். ஹஜ் போன்ற பல விஷயத்தை பற்றி அல்லாஹ் அதில் பேசுறான். நம்ம சிந்தனைக்கு இன்னைக்கு எடுத்துக்கொண்ட ஒரு ஆயத்துன்னு சொன்னா அல்லாஹ் சொன்னா, ஹர்ரிமத்து அலைக்கும், உங்கள் மீது அல்லாஹ் ஹராமாக ஆக்கியிருக்கிறான். மைத்தத், செத்த பிராணியை சாப்பிடுவது ஹராம். அந்த ஆடு நமக்கு சாப்பிடுறதுக்கு அனுமதிக்கப்பட்டது ஆடு மாடு ஒட்டகம் கோழி, இதுதான். இது உயிரோடு இருந்து அதை அறுத்தாதான் சாப்பிடணும். ஆடு மாடு செத்து போய் கிடக்குது, அதை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாது. அப்ப செத்த பிராணியை உங்கள் மீது அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். வலஹ்மல் ஹின்ஸீர், பன்றியுடைய இறைச்சியை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். அம்மா அகுல் லிகைரில்லாஹ், அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி அறுக்கப்படாத எல்லாமே உங்களுக்கு ஹராம். ஆடு மாடு ஒட்டகம் கோழி இருக்குது, இத பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்லி அறுத்தாதான் அதை சாப்பிடணும். பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்லி ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் அறுக்கிறாருன்னா அதை சாப்பிடக்கூடாது. சரி, ஒரு முஸ்லீம் இல்லாதவரா இருக்கிறாரு, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொல்லல, அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கல, ஆனா அவர் பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் சொல்லி அறுக்கிறார், அப்ப வாங்கி சாப்பிடலாமா? இல்ல. ஃபர்ஸ்ட் முஸ்லீமா இருக்கணும், ரெண்டாவது பிஸ்மில்லாஹ் சொல்லி அறுத்திருக்கணும். இப்படி இருந்தா தான் அது ஹலாலாக ஆகும். அப்படி அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி அறுக்கப்பட்டதை சாப்பிடணும். அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி அறுக்கப்படாத எல்லாமே ஹராம் என்று அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்கிறான். இன்னும் சொல்லப்படுகிறது, வல் முன்ஹனிகத், கழுத்து நெரிக்கப்பட்டு செத்து போனது அதுவும் ஹராம் தான். வல் மௌகூதத், அடிச்சு கொல்லப்பட்டது. ஒரு ஆடு மாடு வந்து யாராவது அடிக்கிறாங்க, அதுல மௌத்தா போயிடுச்சு, அதனால் அப்படிப்பட்ட அந்த பிராணியை சாப்பிடுறது ஹராம். வல்முத்தரத்தியத்து, உயரத்திலிருந்து கீழே விழுந்து மௌத்தா போனது அதுவும் ஹராம் தான். வன்னதீஹத்து, கொம்புல ஒன்னோட ஒன்று முட்டி அதுல மௌத்தா போறது, அந்த விதமான பிராணியை சாப்பிடுறது ஹராம் தான். வமா அகல சமுதி இல்லாம நக்கையும், விலங்கு கழிச்சு அதுல ஒரு பிராணி செத்து போச்சு. வேட்டைக்காக வேண்டி முயலை வேட்டையாடுறதுக்கு, அந்த மாதிரி சில பிராணியை வேட்டையாடுறதுக்கு நாய் வந்து வளர்க்கறதுக்கு அனுமதி இருக்கு.
ஆனா அந்த நாய் வேட்டைக்காக வைக்கிற நாயை நம்ம பழக்கப்படுத்தணும். அந்த நாயை அனுப்புறப்ப பிஸ்மில்லான்னு சொல்லி அனுப்பணும். அப்படி பழக்கப்படுத்தப்பட்ட அந்த நாய் என்ன செய்யணும், அந்த பிராணியை பிடிக்கிறப்ப எங்க ரூல் போகாதோ அந்த இடத்துலதான் பிடிக்கும். அதுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. அப்படி பழகுன நாயைத்தான் நம்ம வேட்டைக்காக கொண்டு போவோம். அது தனியா ஹதீஸ்ல அப்படியெல்லாம் சில விஷயங்களை சரதாரி சொல்லி தரான். அதை விட்டு போட்டு பழக்கம் இல்லாத ஒரு நாயை அனுப்பி அந்த நாய் வேட்டையாடப்பட்ட ஒரு முயலை கடிச்சு கொண்டு வரப்ப அது செத்து போச்சுன்னா அது ஹராம் தான். அது இப்படியாக வேட்டையாடப்பட்ட அந்த பிராணி செத்து விட்டது என்று சொன்னால் அதுவும் ஹராம் என்று அல்லாஹ் அழகாக சொல்லி தருகிறான். இன்னும் அம்பு வச்சு எரியக்கூடிய அது வேட்டையாடலாம். அந்த அம்பு வச்சு எரியக்கூடிய அந்த வேட்டை பிராணி அது ஊருக்கு போகாத அளவுக்கு அந்த அம்பை விட்டு குறிப்பாக எரியும். அப்படி எரிஞ்சு அது செத்து போகாத இருந்தால் அதை சாப்பிடணும். இப்படியாக எல்லாம் நம்ம சாப்பிடக்கூடிய அந்த பிராணிகள் ஆடு மாடு ஒட்டகம் கோழி அது மாதிரி முயல் அது மாதிரி பறவைகள்ல கீறி கிழிக்கக்கூடிய பறவைகள் ஆகலாம். கீறி கிழிக்கக்கூடியதுன்னா காலை வச்சு இந்த வாயை வச்சு கொத்தி கிழிக்கிறது. காக்கா இருக்கு, காக்காவை தான் சாப்பிடணும். அதே மாதிரி அந்த பறக்கக்கூடியதுல கோழி அது காலால கீறாது. ஆனா அந்த பறந்து இந்த காக்கா இது மாதிரியான சிலது வாயாலையும் கிழிக்கும் காலாலையும் கிழிச்சு சாப்பிடும். இது மாதிரியான பிராணிகள் உங்களுக்கு இது ஹராம். அதே மாதிரி 4 கால் உள்ள அந்த பிராணி இருக்கிறது சிங்கம் புலி, இது காலால கிழிச்சு சாப்பிடக்கூடியது. அப்ப கீறி கிழிச்சு சாப்பிடக்கூடிய பறவையாக இருக்கட்டும் கால்நடையாக இருக்கட்டும் அது எல்லாம் உங்கள் மீது ஹராம். கீறி கிழிக்காத ஆடு மாடு ஒட்டகம் கோழி இதுதான் உங்கள் மீது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் பிஸ்மில்லா சொல்லி முஸ்லிமாக இருந்து அறுத்து சாப்பிடுகிற போதுதான் உங்களுக்கு ஹராம். அது செத்து போன பிராணியாக இருந்தால் ஹராம் என்று அல்லாஹ் உணவை பற்றி ரொம்ப அழகாக சொல்லி தருகிறான். ஆக உணவு என்பது நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஹலாலான உணவு நம்ம வயிற்றுக்குள்ள போனாதான் நம்ம அமல் செய்யறதுக்கு ஆர்வமே வரணும். ஹராமான உணவை சாப்பிட்டோம்னா தொழுகிறதுக்கு ஆர்வம் வராது. ஹராமான உணவை சாப்பிட்டோம்னா நல்லபடி வாழ்றதுக்கு நமக்கு என்ன வராது, அந்த ஆசையே வராது. ஹராமான எண்ணங்கள் தான் வரும், ஹராமான சிந்தனை தான் வரும். எனவே உணவு என்பது ரொம்ப முக்கியமானது. அதனாலதான் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, நீங்க நல்ல ஹலாலான உணவை உண்ணுங்கள். சம்பாதிக்கிற சம்பாத்தியம் ஹலாலா இருக்கணும், சாதாரணமா வாங்கி சாப்பிடக்கூடிய உணவு ஹலாலா இருக்கணும். இதுல ஹராம் கலந்துச்சுன்னு சொன்னா அந்த உடம்பு ஹராம்ல வளர்ந்த அந்த உடம்பு நரகத்துக்கு போய் சேர்ந்து விடும் என்று நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த சூரத்துல் மாஇதாவுல எப்படி அந்த பனி இஸ்ரவேலர்களுக்கு ஈசாவுடைய மக்களுக்கு அல்லாஹ் வானத்திலிருந்து உணவு தட்டு கொடுத்ததை அவங்க அருட்கொடையாக நினைக்காம அல்லாஹ் மேல நம்பிக்கை இருந்து அதை அவர்கள் தவறாக பயன்படுத்தி கொண்டார்களோ அதுபோன்று இல்லாமல் நமக்கு அல்லாஹ் என்ன ஞானத்தை தந்திருக்கிறானோ என்ன உணவை தந்திருக்கிறான் அந்த உணவை ஹலாலானதை உண்டு அல்லாஹ்வுக்கு பிடித்தமான நல்வாழ்க்கை வாழ வேண்டும். அப்படி வாழ்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு படி குடும்பத்தார்களுக்கும் உலக முஃமின்கள் அத்தனை பேருக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. எனக்கு சையதனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம லக்கல் ஹம்து லக்கல் ஷுக்ரு யா அல்லாஹ் யா ரஹ்மான் யா ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் துபில் குலூபி தவாயிஹா வ ஆஃபியத்தில் அப்தானி வ ஷிஃபாயிஹா ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا تقبل منا صلاتنا وصيامنا ودعاءنا وركوعنا وسجودنا وقيامنا وتلاوة القرآن إنك أنت السميع العليم. وتب علينا يا ربنا يا مولانا إنك أنت التواب الرحيم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على